டியூடே இன்னையோட 7வது நாள் நம்ம பீச்சுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணியே. ஸோ அதனால காலைல தூங்கி எழுந்த உடனே ஓட்டத்துக்காக பீச்சுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் என்ன டைம் தான் வழக்கம் போல ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்னைக்கான 2.4 கிலோமீட்டர் ஓட்டத்தை 12 நிமிடம் 45 நொடிகளில் முடிச்சிருக்கோம். ஓட்டத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து உடற்பயிற்சி உபகரணங்களாக உபயோகிச்சுட்டு பீச்சை கொஞ்சம் ஹாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் பீச்சில் இருந்து. அப்படியே வர வழியில் மதிய உணவுக்காக வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு குளியலை போட்டு வந்தாச்சுங்க. டைம் வந்து 10 ஆக போகுது. காலை உணவுக்கு ரவா உப்புமா, அதுவும் ஆவி பறக்க இருக்கு. டியூ டைம் வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வாங்க துட்டுக்காக வேலைக்கு போவோமா? டியூட் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆகுது. மதிய உணவுக்கு என்னென்ன இருக்குன்னா வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தேங்காய் கிடச்சாலாம் கிடச்சிது. இந்த தேங்காய் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. தேங்காய் ஊற்றின காரக்கொம்பு, தேங்காய் ஊற்றின வந்து வாழைத்தண்டு பொரியல். அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தனியாக வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாம்பார் மாதிரி வச்சுருக்காங்க. மதிய உணவு முடித்த உடனே கொஞ்சம் கரும்பை கருகிட்டு அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க உனக்காக தனியாக ஒரு முட்டை பதுக்கி வச்சுருக்கேன்டான்னு சொல்லிட்டு. நான் வேறு தனியாக முட்டையை சாப்பிடவே மாட்டேன். அதுவும் இந்த பச்சை முட்டையே எனக்கு ஒத்துக்காது, ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். என் வாழ்நாளே வெறும் முட்டையை இப்போ தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலி அவிச்ச முட்டை சாப்பிட்ருக்கேன். அந்த சாப்பாடு கூட தான் கலந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் வெறும் வாயில் சாப்பிட்றேன். சாப்பிடக்குள்ளேயே ஒரு மாதிரி லைட்டாக கொமட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னைக்கு ஃபேமிலியோட வெளியே இட்டுட்டு போகிறதா சொல்லியிருந்தேன். நான் சொன்னனோ இல்லையோ, ஆனால் அவங்க என்னை கட்டாயப்படுத்தி தான் இட்டுட்டு போனாங்க. என்னை அவங்க கட்டாயப்படுத்தி இட்டுட்டு போனதுனால போகிற வழியெல்லாம் செம்ம டிராஃபிக். இதனால தான் நான் அப்போவே வெளியே இட்டுட்டு போக மாட்டேன்னு வேறு சொன்னேன். கேட்டாங்களா? இல்லை, போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம். அந்த டிராஃபிக்கில் அந்த இடத்துல இருக்க கூட்டத்தை பார்த்த உடனே பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு மம்மி புலம்ப, நான் தான் அப்போவே சொன்னேன்னு சொல்லிட்டு நானும் புலம்ப, சரி இன்னும் பீச் பக்கம் காற்று வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டியூட் துட்டுக்காக வேலைக்கு போவோமா? டைம் வந்து 7:46 ஆகுது. டியூட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 கிட்ட ஆகுது. இரவு உணவுக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்ம 7 வேலைக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போயே ஒரு டீ குடிச்சிட்டு பானிபூரி சாப்பிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் இப்போலாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் மட்டும் ஒரு 4 பிஸ்கெட் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்க வேண்டியதான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட்டே இல்லை. நடுவில் ஒர்க் போயிட்டு வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே டீயை போட்டு குடிச்சிட்டு பானிபூரி சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்த காலெலாம் பயங்கரமாக பெயினாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு எடிட்டும் பண்ணிவிட்டு ஒரு 11:30 மணி பக்கத்து போல தூக்கத்தப்படாச்சு. ஓவரால் 4:17 வர செலவு பார்த்துருவோமா? ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 923 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம பைக்கு 77 கிலோமீட்டருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்ம இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம்? ஒரு 7 hours கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோங்க. செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு சோஷியல் மீடியா வந்தாக்கா இன்ஸ்டாகிராம் ஒரு 40 minutes, அதுக்கப்புறம் யூடியூப் ஒரு 1 hour கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes அதுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கோம்.